சார் வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் பார்த்துருப்பீங்க. அதை விட இந்த கிளாம்பாக்கம் எந்த அளவுக்கு ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அதை பற்றி? எங்கள் வீடே வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான். இந்த பக்கம் வெஜிடபிள் மார்க்கெட், அந்த பக்கம் பூ சந்தை, இந்த பக்கம் பேருந்து முனையம்னு கோயம்பேட்டுக்கு ஒரு தனித்த அடையாளமே அந்த பஸ் ஸ்டாப் தான். கோயம்பேடை தாண்டி அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் நான் வந்து வேறு எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க சுற்றி இருக்கோம், உலகம் முழுக்க போகிறோம் வரோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனக்கூட்டம்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் மூவிங்லேயே இருப்பாங்க, யாருக்கும் எந்த பிரச்சனை வராமல் காவல்துறை எல்லாருமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் அப்படின்னு முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இது எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்ற ஆர்வமும் ஆசை எங்களுக்கு இருந்தது. அதான் இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சுற்றி பார்க்கறதுக்கே இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். நல்லா இருக்குது, உள்ள நுழைச்சோன்னே ஏர்போர்ட் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் முழுமையாக இயங்க ஆரம்பிக்கல, இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இயங்க ஆரம்பிச்சிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே வந்து நிறைய வந்து கவனிச்சதில் ஒரு விஷயம் வந்து நிறைய டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்க. அதாவது கிட்டே வச்சுருக்காங்க. அது முக்கியமான நோக்கம் நான் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதை வந்து எங்களோட கடமை என்னென்னா ஒழுங்காக